காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு முதல்ல போய் ஓட்டு போட்டுருங்க. யாரும் ஓட்டு போடாமல் இருந்தாதீங்க. ஏன்னா நம்ம தேசத்துக்காக ஜெபிச்சுட்ருக்கோம், எலெக்ஷனுக்காக ஜெபிச்சுட்ருக்கோம். ஸோ ஜெபிச்சு நம்ம ஓட்டு போடாமல் இருந்தோம்னா தேசத்துக்கு செய்கிற ஒரு பாவமாக இருக்கும். ஸோ நம்ம மூலியமாக ஒரு ஓட்டு மூலியமாக கூட ஏதாச்சும் ஒரு அற்புதம் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வோம். மார்க் 8:36 சொல்கிறபடி மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் என்ன பயன்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன வேணாலும் நடந்தாலும் கிறிஸ்தவர்கள் நம்ம எந்த ஒரு இதுக்கும் நம்ம விலை போயிடக்கூடாது, நம்மளோட ஆத்மாவை நஷ்டப்படுத்திடக்கூடாது. காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்க ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நேர்மையாக ஓட்டு போடுங்க. ஏசா எப்படி நான் புத்திர சுவீகாரத்தை விற்று போட்டானோ அதுக்கு உரிய சமமான காரியம் கிறிஸ்தவம் நம்ம கண்டிப்பாக யோசிச்சு ஓட்டு போடணும். நம்மளோட சுதந்திரம் நம்ம ஓட்டை பதிவு பண்ண கண்டிப்பாக. கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். 1 கொரிந்தியர் 10:24 பிலிப்பியர் 2:4 வாசிச்சிங்கன்னா அதில் நமக்காக வாழக்கூடாது, நம்ம பிறருக்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வசனத்தின்படி எலெக்ஷன் டைமில் நம்மளுடைய சுயநலத்துக்காக இல்லாமல் நம்ம இந்த சமுதாயத்தினோட நலனுக்காகவும் தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்காக யோசித்து நம்மளுடைய வாக்குகளை சிந்திச்சு அதை வாக்களிக்கணும். கையில் ஒரு நாள் விழுகிற ஒரு கரும்புள்ளி அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு பெரும்புள்ளியாக நமக்கு இருக்கும். நம்ம ஒருத்தரோட ஓட்டு நம்ம ஒவ்வொருத்தரோட தலையெழுத்தையுமே கண்டிப்பாக மாற்றும். அதே நேரம் சிலருக்கு சில பயங்கள் இருக்கும், வேற யாராச்சும் வந்தால் ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு. அந்த எந்த பயமே நமக்கு வேணாம். ஏன்னா ஏரோதுக்கு முன்னாடி இயேசு சிங்கமாக இருந்தார், பிலாத்துக்கு முன்னாடி இயேசு சிங்கமாக இருந்தார். ஸோ கான்ஃபிடண்ட்டாக போய் ஓட்டு போடுங்க.